வணக்கம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நம்ம சிவவாக்கியரையோட பாடல் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பாடல்னு பார்க்கலாம். மாறுபட்டு மணித்துளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரை மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. இதோட பாடோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான். புறவாளிபாடை பற்றி சிவகாரியா பேசுகிறாங்க. மாறுபட்டு மணித்துளைக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய், வண்டி நெச்சில் அப்படின்றது தேன். மாறுபட்டு மனதின் மாறுபாடு, வழிபாட்டு முறைகள், இதுதான் ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாக இறைவனை உணர்றதுக்கு சரியான பாதையில் போகாமல் புற வழிபாட்டில் மூழ்கிறாதீங்க, அத்தோடு நின்றாதீங்க. ஏன்னா புற வழிபாடை மூட நம்பிக்கைகளையும் பயங்கரமாக எதிர்த்தவர் சிவவாக்கியரையா. அதனால தான் மாறுபட்டு மணித்துளைக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் தேனை எடுத்துகிட்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரேன்னு பாடுறாரு. ஏன்டா போய் கல்லில் போய் தண்ணி ஊற்றுனா, தண்ணியோ அபிஷேகமோ பாலோ ஊற்றுனா உனக்கு ஞானம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல புற பூஜைகளை ஐயா சாடுறாங்கன்னா ஐயா சாடிட்டு தான் இருக்கார். அது அதோடு நில்லுங்க அப்படின்னு அதுக்கு மேலே கடந்து போங்கன்றாங்க. அதனால் மூடரையும் திட்டுறாரு. இந்த புற பூஜைகளை அதிகமாக கவனம் செலுத்துறதுனால மெய்யான சிவத்தை உள்ள உயிரால் உணர முடியாது. அத்தோடு நின்றாதீங்க, உள்ளே போய் தியானத்தில் இறைவனை உணருங்க. அதனால் மாறுபட்டு மணித்துளைக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்டு கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரை தேன், பால், இன்னும் பிற அபிஷேக பொருட்களை எடுத்துகிட்டு போய் இறைவனோட திருமேனியில், சிவலிங்கத்திலேயோ எந்த திருமேனியிலையோ ஊற்றுறதுனால மட்டும் ஞானம் பிறந்துடாது. அது எப்படி பிறக்குன்றாரு. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும். அது யார் இந்த மாறுபட்ட தேவர்? தேவர்கள்னால் உயர்நிலை ஜீவர்களை பேசுகிறாரா? இங்கே எல்லாத்தையுமே எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறாரு. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும், உணர்ந்து இறைவனை அவரையும் சேர்த்துக்கிறாரு. அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. அப்போ இறைவனை உணர்றதுக்கு நான் உணர்ந்தது ஒரு வகை, மாறுபட்டு நிற்கிற தேவர்கள் ஒரு வகை. இதையெல்லாம் பகுத்து பார்த்து உங்கள் காலத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சிவவாக்கியரையா சொல்கிறார். மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும், அவரை சொல்லிக்கிறார். அறிந்து நோக்கும் என்னையும்னா அவர் இறைவனை தன்னை தியானத்தில் அவர் உணர்றதை, தவத்தில் உணர்றதை சொல்கிறார். கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. இப்படி மாதிரி கூறுபட்டு பிளவுபட்டு இது இவங்க சரி அவங்க தப்புன்னு பிளவுபட்டு போயிடாமல் உங்களுக்குள்ள அந்தராத்மா இருக்கிற இறைவனை, குருவை உள்ளே போய் உணருங்க. குருக்கள் பாதம் அப்படின்றது உள்ளதாக இருக்குது. மனம்தான், அடங்கிய மனமே குரு. அதனால தான் அதை போய் குருக்கள் பாதம் இங்கே இறைவன் சொல்கிறது அடங்கிய மனத்தை சொல்கிறாரு. சரி, இப்போ இதில் இந்த 4 வரியில் புற வழிபாட்டை சாடிட்டார். அதுக்கப்புறம் என்ன வழின்னு சொல்லணும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான பாடல் தான். கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரை, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இதில் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப எளிமை, எல்லாருக்கும் புரிஞ்சது தான். இப்போ நம்ம எல்லோரும் பல தீர்த்த யாத்திரை போகிறோம், தீர்த்த தலங்களுக்கு போகிறோம், பல தீர்த்தத்தில் மூழ்கிறோம், போய் பல விதமான பூஜை முறைகளை, அபிஷேகங்களை பார்க்குறோம். இதனால் மட்டுமே உங்களுக்கு ஞானம் வந்துடுமா? இது தவறுன்னு அவர் சொல்லலை. இதனால் மட்டும் உனக்கு ஞானம் வந்துடுமா? இப்படி ஊர்
ஊராக தெரிஞ்சால் மட்டும் ஞானம் வந்துடுமா? கோயில் கோயிலாக தெரிஞ்சால் மட்டும் ஞானம் வந்துடுமா? இல்லை. அதுக்கு எப்படி வரும்னு சொல்கிறாரு. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாம்பரை. குலாம்பரைனா மக்கள். கோயிலும் குளமும் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருக்கே, இறைவனை உணரணுன்னா அதுக்கு ஒரு மெய் வழி இருக்குது. அது என்ன வழின்னு சொல்கிறாரு. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதில் தான் பலவிதமான எண்ணங்கள் உருவாகிறதும் உணர்வுகள் உருவாகிறது எல்லாமே அங்கே தான். நம்ம தானே நமக்கு தேவையான உலகத்தை உணர்வுகள் மூலம், எண்ணங்கள் மூலம், உணர்வுகள் மூலமாக நம்ம உருவாக்குறோம் இல்லையா? அதுக்கு நம்ம தானே காரணம். நம்ம எல்லாருமே இங்கே ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சனைக்கு எல்லாரையும் வெளியே தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்ட்டு. நம்ம மனசுக்குள்ளே பூந்து மனசை பகுத்தாய்வு பண்ணுறப்ப, மனசை ஆழமாக புரிஞ்சுக்கிறப்ப, மனதோட தன்மை என்ன, அதில் ஏன் இத்தனை எண்ணங்கள் எழுது, ஏன் உணர்வுகள் இவ்வளோ வருது, அதோட வித்து ஆசையாக, அந்த ஆசை ஏன் வருது, இதெல்லாம் அப்படி யோசிச்சு செல்ஃப் என்கொயரி பண்ணுறோம் இல்லையா? அந்த செல்ஃப் என்கொயரி, அந்த நம்ம உள்ள ஏன்னு கேள்வி கேட்க தான் இங்கே எல்லாமே மனசு தான் காரணம். ஏன்னா மனசில் தான் எல்லாமே உருவாகுது, மனசில் தான் எல்லாமே அழியுது. இறைவனும் அப்படி தான். அப்போ அவங்களோட விதியோ கர்ம பலனோ அவங்க மனசு தான் காரணம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் ஆத்ம விசாரணை பண்ணிங்கன்னா, தியானம் பண்ணால் மட்டும் பத்தாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறவங்க தான், இந்த மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க தான், உணர்வை புரிஞ்சுக்கிட்டவங்க, எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இறைவனை உள்ளபடி உணர முடியும். அப்புறம் அதை உணர்ந்த பிறகு அவங்க இங்கே எல்லாமே இறை தான் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் வாழ்க்கை இயல்பாக போகுது, அவ்வளோதான். அதனால் நீங்கள், ஆமாம், சிவக்கீரையை ஓப்பனாக தான் சாடுறாரு, புற வழிபாடெல்லாம் திட்டுறாரு. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நான் ஒரு படிநிலையை தான் பார்க்குறேன். என்னோடய அனுபவ நிலையில் நான் கோயிலாக போயிருக்கு, கோயிலுக்கெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் உள்ளே உட்கார அது எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதை உட்கார்றதுக்கும் இறைவனோட அருள் வேணும். நம்மளோட முயற்சியும் இறைவனோட அருளும் நம்மளோட தேடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். சிவம்.